بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن ربك يبسط الرزق لمن يشاء ويقدر إنه كان بعباده خبيرا بصيرا صدق الله المولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم من سره أن يبسط له في رزقه وعمره فليصل رحمه أو كما قال عليه الصلاة والسلام والتسليم صدق الله المولانا العظيم صدق النبي صلى الله عليه وسلم இன்னிதிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதிய நிறைய வசனங்கள் நாம் வளமையாக ஓதக்கூடிய சூரா கஹஃப் வந்துச்சு. சூரா கஹஃபில் நிறைய சட்டங்கள் சொல்லப்படுவதை நாம் அறிவோம். கிட்டத்தட்ட யூதர்கள் மதினாவில் வாழ்ந்த யூதர்களின் மூலம் மக்காவினுடைய குறைஷிகள் தூண்டி விட்டதன் பேரில் நிறைய கேள்விகளாக கேட்பான் யூதர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க இல்லையா? மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊர்லேருந்து போய் அங்கே ராஜா மாதிரி இருக்காரே அப்படிங்கிற எரிச்சலில் என்ன செய்வாங்கன்னா, அங்கேருந்து மதீனாவில் உள்ள யூதர்களை கிளப்பி விட்டு மதீனாவில் உள்ள யூதர்களை பதில் சொல்ல முடியாதபடி கேள்விகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிலாம் என்ன செய்வாங்க, நபி இடத்துல கேள்விகள் கேட்பாங்க யூதர்கள். அதற்கு பதில் சொல்லும் முகமாகத்தான் இன்று நாம் ஓதிய வசனங்கள், இன்று ஓதப்பட்ட கஹ்ஃப் சூராவினுடைய முழு அத்தியாயமே அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாகத்தான் அல்லாஹ்தாலா இறக்கியிருப்பான். அதனால நம்ம ஓதுகிற சூறாக்களை முடிஞ்ச வரைக்கும் நாம் என்ன செய்யணும், தர்ஜுமாவில் தமிழ்லையாவது எடுத்து கொஞ்சம் படித்து பார்க்கணும். சில இடங்கள் புரியாததை கேட்டு நாம் என்ன செஞ்சுக்கிடணும், நிவர்த்தி செஞ்சுக்கிடணும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அந்த அடிப்படையில் ஓதின வசனங்களில் இன்றைக்கு உண்டான ஒரு வசனம், இன்ன ரப்பக யபுசுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் இந்த வசனத்தில் ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய செய்தி, இன்ன ரப்பக நிச்சயமாக உம்முடைய இறைவன், யபுசுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ தான் நாடியவருக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக்கி விடுகிறான். தாம் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் அளவோடு கொடுக்கிறான் அப்படிங்கிற இந்த விஷயத்தை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி தருவான். இப்போ ரிஸ்க் அப்படிங்கிறது அவனுடைய புறத்துல இருந்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒண்ணு இதுல டிக்ளர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய கொடுக்கறான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, அளவா கொடுக்கறான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்போ யாருக்கெல்லாம் அல்லாஹ் நிறைய கொடுக்குறான், யாருக்கு அளவாக கொடுக்குறான் அப்படிங்கிறத இங்கே என்ன செய்யப்படலை, மென்ஷன் பண்ணப்படலை. ஆனால் அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான்னா, லிமை யஷா ஓ தான் நாடியவருக்கு நிறைய கொடுக்குறான், தான் நாடியவருக்கு அளவாக கொடுக்குறான். ஸோ ரெண்டு பேருக்குமே எப்படித்தான் அவனுடைய விருப்பத்தின் பேர்ல தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த வசனம் சொல்லி தருகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமாக நிறைய செய்திகளை சொல்லி தருவாங்க. இன்னைக்கு நம்ம ஓதுன வசனங்கள்ல கூட ஆரம்பத்துல வந்த வசனங்கள்ல ஒரு வசனம் ஒன்று வரும், வலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. பெற்றோர்களை பத்தி வரக்கூடிய செய்திகள்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அருமையான விஷயம் அது. பெற்றவங்களை பார்த்து லேசா அப்படின்னு அந்த உச்சி கொட்டுறது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உச்சி கொட்டுறதுங்கிறது லேசான ஒரு சின்ன செயல் தான், அப்படித்தானே? அந்த சின்ன செயலை கூட பெற்றோர்களை பார்த்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத அல்லாஹ் அடுத்து சொல்லுவான். அவங்கள பார்த்தா ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கங்க, நல்ல கண்ணியமான வார்த்தைகளை அவர்களிடத்துல பேசுங்க, மட்டமான வார்த்தையை அவங்கள்ட்ட பேசக்கூடாது பெற்றவர்கள்ட்ட.
நேத்து நம்ம எப்படி பார்த்தோம், நமக்கு நம்மளுடைய பிள்ளைகள் சரியாக ஆகணும்னா முதல் நாம சரியாக ஆகணும் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அதே மாதிரி நாம சரியாக ஆக வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம், நம்மளுடைய பெற்றோர்களிடத்துல நாம் நல்ல முறையில நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைகளுக்கு அந்த பாடம் தன்னை போல வந்துடும். எப்படின்னா நம்மள்ட்ட பிள்ளைங்க நல்லபடியா நடந்துக்கிடும். நடக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்யணும். நம்மளை பெத்த பெற்றோர்களிடத்துல வக்குல் லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். சென்னையினுடைய பாஷையே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அத்தாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதான் ரோட்ல போறவன்ட்ட பேசுற மாதிரியே அத்தாட்ட பேசுவோம், அம்மாட்ட பேசுவோம். அந்த ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அல்லாஹ் சொல்றான் கௌலன் கரீமா, கண்ணியமான மரியாதையான வார்த்தைகளை பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மரியாதையான வார்த்தைகள் பேசுறது, அவர்களுடைய எப்படி பேசக்கூடாதுங்கும் போது உச்சி கூட கொட்டக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொத்த ஹதீஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாழும் காலத்திலேயே அல்லாஹ் சிலர்களுக்கு அதாப கொடுப்பான். வாழும் காலத்திலேயே அல்லாஹ் ரொம்ப வாழ்க்கையில நெருக்கடியை தருவானா, ரொம்ப அதாப தருவானா. யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெற்றோர்களிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளாதவர்களுக்கு உண்டான தண்டனைய அல்லாஹ் பெரும்பகுதி எல்லாத்துக்கும் தண்டனை கியாமத்துல தானே தருவான். ஆனா வாழும் காலத்திலேயே இந்த துனியாலேயே அல்லாஹ் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யறாங்க, முழு ஹதீஸ்கள்ல இருந்து நம்மளுக்கு எடுத்து தரக்கூடிய கருத்து சாராம்சம் இதுதான். அப்ப நம்மளுடைய பெற்றோர்களிடத்தில் நாம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் நமக்கு நெருக்கடி, வாழ்வாரத்துல நெருக்கடி இருக்காது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அப்போ நமக்கு அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு விரித்து கொடுக்கிறான், ரிசுக்கு விசாலமா கொடுக்கறாங்க போது அந்த விசாலமான ரிசுக்கு வேணும்னா பெற்றவங்கள்ட்ட நல்லா நடந்துக்கிட்டோம்னா நமக்கு விசாலமான ரிசுக்கு கிடைக்கும். வாழும் காலத்திலேயே நமக்கு நெருக்கடிகள் நிறைய தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா நம்ம பெற்றவங்கள்ட்ட சரியாக நடக்கல அப்படின்னு அர்த்தம். அந்த பெற்றவங்களை பத்தி ஒரு சஹாபி கேட்பாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னிடத்தில் அவர்கள் அனிதமாக நடக்கிறாங்க, அப்படி நடந்தாலுமா நான் அவங்களுக்கு என்ன செய்யணும், நல்ல விதத்துல நடந்துக்கிடணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒயின் பலமாக்க, உன்னிடத்தில் அவர்கள் அநியாயமாகவே நடந்து கொண்டாலும் நீ சரியா நடந்துகிட்ட அப்படின்னா தான் உனக்கு எல்லா விதங்கள்லையும் உண்டான அந்த ரிசுக்குகள் விஸ்தீரணத்திலிருந்து எல்லாமே உனக்கு சரியாக அமையுங்கிற செய்தி நமக்கு அங்கு சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக பெத்தவங்க அப்படின்னா அவங்க எப்படினாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் நாம் அவர்களிடத்தில் சரியான முறையில் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு ஹதீஸ்கள்ல இருந்து எல்லாம் நமக்கு சாராம்சம், சுருக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வது போலவே அமைந்த ஒரு ஹதீஸ் ஒன்று உண்டு. மன் சர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, தன்னுடைய ரிஸ்க்ல யாருக்கு விஸ்தீரணமாக அளவுக்கு அதிகமாக வேணும்னு எவர் விரும்புவாரோ அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? ரிஸ்க்குன்னு கேட்டுட்டு அடுத்த நபி சொல்லுவாங்க ஃபீ ரிஸ்கிஹி வ உம்ரிஹி அப்படின்னு சொல்லி வரும். தன்னுடைய ரிஸ்க்லேயும் அதே மாதிரி தன்னுடைய ஆயுள் காலத்திலேயும், அதாவது வயது, நீண்ட காலம் வாழணுங்கிற ஆசையும் நிறைய செல்வம் இருக்கணுங்கிற ஆசையும் எல்லாருக்குமே உண்டான ஒரு யதார்த்தமான உண்மைதானே. இந்த ரெண்டையுமே குறிப்பிட்டு நபி சொல்லுவாங்க, எவருக்கு தன்னுடைய ரிசுக்கிலும் தன்னுடைய ஆயுளிலும் அதிகமான விசாலம் வேணும் அப்படிங்கிறத விரும்புவாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் தனது உறவுகளை சேர்ந்து வாழட்டும். ரொம்ப கஷ்டமான ஜவாபை சொல்லிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிசுக்கெல்லாம் வேணும், ஆமா, நீண்ட காலம் வாழணும், ஆமா வேணும், எல்லாம் வேணும், ஆனா உறவு சேர்ந்தோம்னா அதுதானே முடியாத ஜெர்த்து, வேற என்னன்னாலும் சொல்லுங்க. இன்னைக்கு உண்டான சூழல் அப்படித்தான் இருக்கு. எங்கெங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொக்கி போட்டு வைக்கிறாங்களோ அந்த கொக்கியெல்லாம் விட்டுட்டு நாம என்ன செய்யணும், நமக்கு ரிசுக்கு வேணும், நமக்கு பரக்கத்து வேணும், நல்ல நீண்ட காலம் வாழணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பெத்தவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணணும், நம்ம எப்படி நோய் நொடி இல்லாம இருக்க முடியும்? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பெத்தவர்களுக்கு நீங்க நல்லது செய்யறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் அதாவது அவங்களை குடைச்சல் கொடுக்காமலாவது இருக்கும். புரியுதுங்களா? என் பிள்ளைய வச்சு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு பெத்தவங்க என்ன செய்யணும், நினைக்கணும். அந்த அளவிற்கு உண்டான நற்சூழலான பிள்ளைகளாக நாம் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நடந்து கொள்ளும்
பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அதன் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்கை விஸ்தீர்ணமாக நம்மளுடைய ஆயுளில் பரக்கத்தையும் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.